ஷீலு கிச்சன்லேருந்து பால் பாயசம் பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சேவரட் சேமியா 50 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா நெய்யில் வறுத்துருவோம். நல்லா கொதிக்குது. இதில் நம்ம சேமியாவை சேர்த்து விட்ருவோம். சேமியாவை சேர்த்துடலாம். நல்லா வேகட்டும் சேமியா. நான் 1/2 லிட்ரு பசும்பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சேமியா நல்லா வெந்துருச்சு முக்கால்வாசிக்கு. இதில் வந்து நம்ம பாலை சேர்த்து விட்ருவோம். காய்ச்சின பால் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா பால் ஊற்றி சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ சுகர் வந்து இந்த பவுலுக்கு வந்து 3/4 கப் எடுக்கிறேன். நல்லா கொதிக்கட்டும். சுகர் போட்டு பாயசம் கிண்டி விடணும். நல்லா சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. நான் வந்து இதில் வந்து கிறிஸ்மஸ் பழமும் முந்திரி பருப்பும் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதில் போட்டு விட்டுறேன். ஒரு 6 ஏலக்காய் சுகர் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்றேன். நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சேமியா பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களே இதேமாரி செஞ்சு பாருங்கள். ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.